இந்த வீடியோவில் கம்மஞ்சோறு தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் விட்டு எடுங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கும் போது தவிடு தனியாக கம்பு தனியாக வந்துடும். இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். மறுபடியும் அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுங்கள். கம்பு வாஷ் பண்ணுற தண்ணியை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம வந்து ஏற்கனவே கம்பை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் வந்து பல்ஸ் மோடில் விட்டு அரைக்கிறோம். அதனால் வந்து இப்படி அரைக்கும் போது கம்பில் இருக்க பாதி சத்து வந்து இந்த தண்ணியில் தான் போகும். அதனால் மறுபடியும் இந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வடிகட்டும் போது சல்லடையிலேயே வந்து தவிடு வந்து நின்றுருக்கும். தண்ணி வந்து அடியில் நல்ல தண்ணி வந்துடும். கம்பு வந்து தனியாக பாத்திரத்துலேயே இருக்குது. அடுத்து வேறு பாத்திரத்தில் 1 டம்ளர் கம்புக்கு 2.5 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம அந்த வாஷ் பண்ண தண்ணி மறுபடியும் பத்தலை அப்படின்னா நார்மல் தண்ணி ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுறலாம். ஒரு சில டைம் வந்து தண்ணி பத்தலை அப்படின்னா நம்ம வந்து சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். அதனால் வந்து பக்கத்துலேயே வந்து சுடுதண்ணி வந்து ரெடியாக எப்போவுமே வச்சுக்கலாம். நல்லா தண்ணி வந்து இந்த மாதிரி பொங்கி வந்து கொதிக்கும் போது நம்ம கம்பு வந்து சேர்த்திக்கலாம். கம்பு வந்து முழு கம்பாக தான் இருக்குங்க. இது வந்து ரொம்ப அரவட்டிருக்காது. அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகறதுக்கு. நீங்கள் வந்து இதை 2 ரவை பதத்தில் அரைச்சும் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி முழுசாகவும் சேர்த்திக்கலாம். எல்லா கம்பையும் சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு கொதி வந்ததும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்திட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விட்டுறலாம். முழுசாக வந்து சேர்த்தனால கொஞ்சம் வேகறதுக்கு டைம் எடுக்கும். பொங்கி வராது. நீங்கள் பொங்கி வர மாதிரி இருந்தால் மூடி வந்து லைட்டாக வந்து ஓப்பன் பண்ணி வேக வச்சுக்கோங்க. இடையில 2-3 டைம் வந்து கிளறி விடணும். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். எனக்கு வந்து கம்பு வேகறதுக்கு வந்து அரை மணி நேரம் டைம் எடுத்துச்சு. ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்து கம்பு வெந்திருக்கும். இதுக்கு வந்து தண்ணி பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் எப்போவுமே சுடுதண்ணி வச்சு சேர்த்திக்கங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா வற்றிரும். கம்பு வந்து நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் கம்பு வந்து நல்லா வெந்துருச்சு. தண்ணி வந்து வற்றிருச்சு. லைட்டாக கொலன்னு இருக்குது. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே விட்டுறலாம். வந்து அந்த கொலகொலப்பு தன்மை வந்து மாறிடும். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கம்மஞ்சோறு வந்து ரெடி ஆயிரும். இது கூட நிலக்கடலை சட்னி வந்து வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா கம்மஞ்சோறு வந்து ஃபுல்லாக ஆறுனதும் நம்ம அதில் தண்ணி ஊற்றி வச்சு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் வந்து தயிர் ஊற்றியும் நம்ம கரைச்சி குடிக்கலாம். கம்மஞ்சோறு அடிக்கடி நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டால் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. குளிர்ச்சியும் கூட. இதில் வந்து இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கம்போட நன்மைகள் தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் வந்து இதை பற்றி படித்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கம்மஞ்சோறு வந்து நான் சாயங்காலமே செஞ்சு வச்சுட்டேன். 6 மணி அந்த டைம் வாக்கில் நான் செஞ்சு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். காலையில் பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருக்கும். தேவையான அளவு கம்மஞ்சோறு எடுத்து அதில் இருக்க தண்ணியும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவு தயிர் சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா கரைச்சிட்டு இது கூட பெரிய வெங்காயம் இல்லை அப்படின்னா சின்ன வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திட்டு குடித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கம்மங்கூழ் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். முதல் நாளே ரெடி பண்ணி வைக்கிறனால காலையில் எந்திரிச்சோன்னே வந்து இந்த கம்மங்கூழ் குடிக்கலாம். கம்மங்கூழ் வந்து காலையிலே குடிக்கிறனால வந்து உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த டேஸ்ட்டு பிடிக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பழகிட்டோம்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்ய தோணும். முடிஞ்ச அளவுக்கு கம்பை வந்து அடிக்கடி வந்து உணவில் சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.